ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்ராஹிம். இட்ஸ் மீ தமீம் இப்ராஹிம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு வெட்டிங் வீலாக் அண்ட் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. எல்லா வீடியோஸ் மாதிரியும் இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் அ டர்ஸ்டே மார்னிங். வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கு வெட்டிங்னா எங்கள் நெய்பரோட பொண்ணுக்கு தான் வெட்டிங். ஸோ அதனால் எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெஸ், அப்புறம் ஹிஜாப், பின்ஸ், கோல்டு ஜுவல்ஸ், ரிங்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ் அதெல்லாம் தான். என்ன தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாலுமே லாஸ்ட்டு போகக்கூடிய நேரத்தில் நான் ரொம்ப லேட் பண்ணுவேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் என் பையனுக்கு போடக்கூடிய ட்ரெஸ், அவனோட ஷூஸ் அதெல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியே சைடில் என் பையனை எங்கள் மாமி குளிக்க ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே அவனை கிளப்பி விட்ருவாங்க. ஸோ அதனால் நான் கிளம்புறதுக்காக ரூம்க்கு வந்துட்டேன். சீக்கிரமாக ரெடி ஆகணும் தான் எப்போவுமே நினைப்பேன். ஆனால் அது என்றைக்குமே நடக்காது. அன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தான் மேக்கப் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். வெட்டிங் ஃபங்க்ஷனால் ஒரு ப்ளூ கலர் அனார்கலி தான் வியர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒர்க் வச்சதா. எனக்கு எப்போவுமே சாரீ கட்டுறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எப்போவுமே சுடி, கவுன் அந்த மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போடுவேன். அதே மாதிரி தான் அன்றைக்குமே போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன் டிஷ்யூ வச்சு. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் தான் போட்டேன். பான்ஸோட இது அது நல்லாவே இருக்கும். ஏற்கனவே நான் மேக்கப் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு லாங் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அதே தான் இப்போவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா ப்ரைமர் தான் போட்டிருந்தேன். இன்சைட்டோட ப்ரைமர் போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்விஸ் பியூட்டியோடது. நெக்ஸ்ட்டு இன்சைட்டில் இருந்து ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என் ஃபேஸில் எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் அப்புறம் பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கெல்லாம் ஸ்பாஞ்சை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ ஹெவனோட கன்சீலர் எனக்கு ஏற்ற ஷேடை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்பாஞ்சை வச்சு அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஐஷேடோ தான் போட்டிருந்தேன். பிங்க் கலர் மார்ஸோட ஐஷேடோ. பிங்க் கலர் கண்ணுக்கு மேலே 2 சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் ஸ்கெட்ச் ஐலைனர் போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் அது கொஞ்சம் ஓப்பனாக வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு டேஸ்லரோட ஐலைனர் அது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு ஐலைனர் அப்ளை பண்ணுறது. அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் காஜலுமே போட்டுட்டேன். லாக்மியோடது என்னோடய ஃபேவரட் எப்போவுமே அதான். அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன் இன்சைட் பேலட்லேருந்து ஒரு கன்சீலர் ஷேடை தான் எனக்கு ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக காம்பேக்ட் வச்சு மேக்கப் செட் பண்ணிட்டேன். அப்புறம் லிப் கிளாஸ், லிப் பாம் எல்லாமே போட்டேன். ஃபைனலாக மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் அப்புறம் கோல்டு ரிங்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்ஸ் தான் போட்டிருந்தேன். ஜுவல்ஸ் போடலை. ஏன்னா ட்ரெஸ்ஸே ஹெவியாக இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ் போடலை. இந்த லுக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என் பையனுமே கிளம்பிட்டான். நாங்கள் 3 பேரும் கிளம்பியாச்சு மேரேஜ்க்கு. என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வரல. நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோமா. எங்கள் வீடு பக்கத்தில் தான் மண்டபம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிட்டோம். மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் பொண்ணு மாப்பிள்ளை எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்டின் மேரேஜ்னால சர்ச்சில் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கே வருவாங்களாம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டைனிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சும்மா இருப்போமா, நம்ம சும்மா இருக்க டைம்லேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ் வளைச்சி எடுப்போம். இங்கே டைம் வேறு கிடச்சிட்டா சரி இன்னும் நல்லா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே தண்ணி இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே சாப்பாடு தண்ணிக்கேன்னு கொண்டு வந்துட்டு இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். ஸ்டேஜ் டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலான்னு பக்கத்தில் போனேன். அதுக்கு முன்னாடி என் பையன் அந்த சேரில் போய் உட்காந்துட்டான். பொண்ணு மாப்பிள்ள உட்காருவாங்களா அந்த சேரில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். பார்க்கவே நல்லா இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நானும் எனக்கு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மொத்தம் என் பையன் கீழே ஓடி போயிட்டான். சரி வீட்டில் இருந்தால் தான் சேட்டை பண்ணுறான்னு பார்த்தா வெளியே வந்தால் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். வர வழி நானும் எங்கள் மாமியும் பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பிடிச்சி உட்கார வச்சா அப்பவும் உட்காரல சார். அங்கே எங்கே ஓடிட்டு மறுபடியும் ஸ்டேஜுக்கே போயிட்டார். அவன் பின்னாடியே எங்கள் மாமியும் போயிட்டாங்க அவனை பார்த்துக்கிறதுக்காக. அவன் ஸ்டேஜில் பிள்ளைகளோட நின்று விளாண்டுட்டு இருந்தான். ஏன்னா எங்கள் வீடு பக்கத்தில் அந்தளவுக்கு பேபிஸ் எந்த பிள்ளைகளுமே இல்லையா சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெளியே போனோன்னு பிள்ளைகளை பார்த்தோன்னா ரொம்ப குஷியாயிருந்தான். அதனால் நின்று விளாண்டுட்டே இருந்தான். நாங்களும் சரி விளாடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று பார்த்துட்டு இருந்தோம். எங்கடா நம்ம பையனை காணாமன்னு பார்த்தா அவங்க அப்படியே செட்டில் ஆகிட்டான். வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக அவனையும் கூட்டிகிட்டு உட்கார வச்சிட்டோம். பார்த்தா ஃபாதர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. 3 பேர் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்டேஜில் லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்தாலே பொண்ணு மாப்பிள்ள வர போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்களும் வந்துட்டாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு போகிற வரையுமே இந்த ட்ரம்ஸ் மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபாதர்ஸ் 3 பேரும் அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாங் பாடினாங்க. நான் இதுவரையும் கிறிஸ்டின் மேரேஜ் அட்டன் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேக் வெட்டினாங்க. நான் அதை வீடியோ எடுக்க முடியல. ஸ்டேஜுக்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா எப்படியும் நாங்கள் ஃபைனலாக அங்கே போய் கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு எங்கள் நெய்பர்கிட்டையுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் டைனிங் ஏரியாவுக்கு சாப்பிட்டதுக்கு. ஃபைனலாக சாப்பிட வந்தாச்சுங்க. சாப்பிட்டதுக்கு என்னென்னா சிக்கன் பிரியாணி தான். அப்புறம் ஆனியன் ரைத்தா, தயிர் சாதம் ஊறுகாய் சைடில் வச்சுருந்தாங்க. ஸ்வீட்க்கு பாயாசம் வச்சுருந்தாங்க. சிக்கன் ஃப்ரை இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. என்ன தான் நம்ம வீட்டில் எப்படி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலுமே வெட்டிங் பிரியாணி மாதிரி வராது என்றைக்குமே. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். என் பையனுக்கு பிரியாணி சாப்பிட கொடுத்தா அவன் சாப்பிடவே இல்லையா சரின்னு சொல்லிட்டு வர வழியில் அவனுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
ஈவினிங் போல் வந்து டீலாம் குடிச்சிட்டு ஸ்வீட் செய்யலாம்னு நினச்சேன். என்ன செஞ்சேன்னா பிரெட் புட்டிங் தான் வந்து செஞ்சிருந்தேன். அதோட ரெசிபியை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி செஞ்சேன்னா பிரெட்டெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கேரமல் வந்து ரெடி பண்ணணும். கேரமல்னால் சீனி வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு மஞ்சள் லைட்டாக போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து காய்ச்சணும். காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பிரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 2 முட்டையை கொட்டி ஊற்றிட்டு பால் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். அதை வந்து 1 கப் அளவுக்கு பால் அதை காய்ச்சி எடுத்து அதில் ஊற்றி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். மிக்சியில் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 3 ஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். பிளெண்டர் இருந்தால் அதுலேயுமே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது கேரமல் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தடவி அந்த நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கதை அதில் ஊற்றி ஸ்டீம் பண்ணிக்கணும் ஒரு 20 மினிட்ஸு. என்கிட்ட வந்து மைக்ரோவன் இல்லை, ஸோ அதனால் இட்லி சட்டியில் வந்து ஸ்டீம் பண்ணேன். நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணாலே போதும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ஸ்மூத்தாகவே வரும். இதுவுமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்னென்னா வந்து இந்த கேரமல் வந்து கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். நிறைய சேர்த்துருந்தா அதுக்கு மேலெலாம் அந்த கலர் கொடுத்துருக்கும், கீழே வரையுமே நல்லா வடிஞ்சிருக்கும், பார்க்கவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் பண்ணதில். அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும்தான், அது நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேரமல் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த பிரெட் புட்டிங்கை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் பையனுமே சாப்பிட்டான். என் ஹஸ்பண்ட் வியந்தே போயிட்டாங்க, என்னடா நம்ம பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. பிரெட் புட்டிங் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்து போயிருந்தேன். என் பையனுக்கு வந்து டின்னர் செய்யறதுக்காக. எங்களுக்கு வந்து செய்யலை, ஏன்னா எனக்கு சமைக்கவே தோணலையா, சரின்னு சொல்லிட்டு சொமேட்டோவில் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 7:30க்கு மேலே தான் டின்னர் செய்யறதுக்காக போனேன். அவனுக்கு என்ன செஞ்சிருந்தேன்னா அவல் தான் வந்து செஞ்சிருந்தேன். அவலில் வந்து பாலை காய்ச்சி ஊற்றி அப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து அரைச்சி அதில் போட்டு காய்ச்சி கொடுப்பேன். அவன் ஓரளவுக்கு திம்பான். அதான் அன்றைக்கி நான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். சில டைம் வந்து சாப்பிட மாட்டான். அப்போ வந்து நான் இதே மாதிரி தான் அவல் வந்து செஞ்சு கொடுப்பேன். ஓரளவுக்கு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து உங்கள் பசங்க ஏதாவது சாப்பிடல அப்படின்னா என்ன டிஷ் வந்து செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவனுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்த ஃபுட்டு வந்து வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டோம். ஃபைனலாக வந்து டின்னர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னா எனக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் பரோட்டா, எங்கள் மாமிக்கு வந்து சிக்கன் கொத்து பரோட்டா தான். அன்றைக்கி டே எனக்கு அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.